டிஎன்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி டே 3 இன்றைக்கி கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். டைம் கரெக்டாக 2:40. ஆள் தான் நம்ம இப்போ கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். போகிற ரோடு எல்லாமும் இதுவும் நிறையா ஆஃப் ரோடிங் இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன் த்ரில்லிங்காக இருந்ததுன்னா ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வண்டி மட்டும்தான் போகுது. கன்னியாகுமரிக்கு இது ஒரு இன்னொரு வழி போகுது. திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் போகுது. ஏன்னா எனக்கு திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு 1.5 மணி நேரம் காட்டுச்சதில். இருந்தாலும் சன்ரைஸை பார்க்கணுன்றதுக்கு 2 மணிக்கெலாம் கிளம்பி அங்கே போய் உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தான் 2 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஆனால் அது 2:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் ரோடெலாம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியாது. சென்னையிலலாம் இங்கெல்லாம் பார்த்தா சோனு மரம், அந்த பக்கம் பார்த்தா சோனு மரம், எல்லா பக்கமும் மரமாக இருக்குது. நடுவில் ஒரே ஒரு ரோடு. சவுண்ட்ஸ் எல்லாம் இந்த வர பூச்சி சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் 4Xல் வரும் வீடியோ, அதனால் ஸ்பீடாக போயிடும். கன்னியாகுமரி வந்துட்டோம். ஆனால் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு அந்த சன்ரைஸு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. வேறு வழியில் போனால் அவங்க இந்த பக்கம்லாம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகமாட்டாங்க. நம்மளுக்கு பர்சனலாக எங்கேன்னு தெரில. நம்மளுக்கு ஒரு ப்ரோ ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் கூட கேட்க மறந்துட்டேன். ஆனால் நம்மளுக்கு அவர் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இத்தனை மணிக்கு இப்போ கரெக்டாக 4:45 இந்த டைமுக்கு நம்மளை எங்களை விட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிட்டு போய் தான் விட்டார். இது போகிறார்ல, இவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ப்ரோ. அவர் முகத்தை கூட காட்டல. அவர் விட்டுட்டு நம்மளுக்கு ஓகே பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு அங்கேயும் சொன்னோம், இங்கேயும் சொல்கிறோம், ரொம்ப தேங்க்ஸ். இதான் வியூ பாயிண்ட்டு. பட் அவர் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு எப்படி எங்கே போகணும், எங்கே போய் டிக்கெட் ஆகணுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களை காமிச்சு விட்டார். இப்போது அவர் எங்களை கூப்பிட்டு போகும்போது மீன் விற்கிற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தா மீனை இறக்கின்னு வச்சுன்னு இருக்காங்க. இது காலையில் ஒரு 6 o'clock போல் ஏலம் விடுவாங்களாம். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். டிஎன்ஸ் ஒரு வழியாக வியூ பாயிண்டில் உக்காந்துட்டோம். இப்போ திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த மண்டபத்துக்கும் லைட் போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன் வந்துடும். இப்போயே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன் வந்துடும். சன் வந்த அப்புறம் அந்த சன் வர அந்த பிக்கை என் கான்க்ளெக்ஸ் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் சன்னு வர்ற வீடியோவாக நான் போடுறேன். உங்களுக்கு பிக்கு வேணால் அங்கே இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கோங்க. வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போகும்போது நான் சொன்ன மாதிரி அங்கே மீன் எடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். செம்மையான ரேட்டில் மீன் எடுத்துக்கிறாங்க. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இங்கேருந்து பார்த்துட்டு அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அகத்தியர் ஃபால்ஸுக்கு லேட் ஆகுது. ஸோ அதனால் அகத்தியர் ஃபால்ஸுக்கு காலையிலே போனால் தான் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். அகஸ்தியர் ஃபால்ஸோட வீடியோ என்னால் இதில் ஃபுல் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு வீடியோ அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால தான் அகஸ்தியர் போகிற வழியில் அந்த இந்த மலையை தான் நம்ம போக போகிறோம். அதனால் இதை நம்ம ஃபுல்லாக காட்டுட்டு அகஸ்தியர் மலைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு இப்போ பர்சனுக்கு 50 ரூபா. ட்ரோனு, கேமரா இது 2மே எடுத்துகிட்டு போகக்கூடாது. செல்ஃபோன்ஸ் மட்டும் தான் அலோடு. அதேமாதிரி அங்கே இருக்கிறவங்கள வனவிலங்குகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ட்ரோன்லாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு
சில ட்ரோனில் யாரும் எடுத்துகிட்டு போவீங்க, கேமரா எடுத்துகிட்டு போவீங்க. ஃபோன் மட்டும்தான் அலோடு. ஆனால் செம்ம என்ஜாய் பண்ணலாம், நல்லாவே சூப்பராக சுற்றி பார்க்கலாம். அதை கூப்பிட்டா அதை கடிக்குமோ? ஏய், அழகாக போஸ்ட் கொடுக்குது பாடுறா, இல்லை சரியாக போஸ்ட் கொடுக்குது. டிஎன்ஸ் வந்து அகத்தியார் ஃபால்ஸுக்கு வந்து போனோம். நம்ம இங்கே வந்து லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் வந்து ஒரே ஒரு தடுப்பு தான், இந்த குற்றாலம் மாதிரி தான் தடுப்பு தான். ஸோ அதனால் சேஃப்டி பர்பஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்காக நம்ம மேலே எந்த ஒரு புகாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை கருதி அந்த வாட்டர் ஃபால்ஸ் வீடியோவே நான் எடுக்கல. அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாமே லேடிஸ்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து வந்தாங்க. இன்னும் அகஸ்தியர் ஃபால்ஸோடைய பெரிய வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா தனியாக பாருங்கள், செம்மையாக இருக்கும், பெரிய வீடியோ வரும். ஸோ அதை நீங்கள் தனியாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து முடிச்சுட்டு அங்கே சாப்பிட்டாச்சு. தயிர் சாதம் எல்லாமே கம்மி தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு தண்ணி இன்னி எல்லாமே அங்கே எம்ஆர்பி ரேட்டு தான். நீங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா காசுலாம் கிடையாது, எல்லாமே எம்ஆர்பி ரேட்டு தான். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே முடிச்சுட்டு குரங்கு கிட்ட மட்டும் தப்பிச்சிக்கணும். அதுலேருந்து கூட்டின்னு போனாரா? அப்படியே மதுரை வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு. மதுரையில் இவ்வளோ ஊர் போனதும் மதுரையில் மட்டும் சரியான டிராஃபிக்கில் மாட்டணும். அண்ட் ஸோ மதுரையை ஃபஸ்ட்டு பிஹேவியர் எனக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். ரொம்ப நேரமாக காசு வாங்குறவங்களை அமுச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. 6:30 மணிக்கு நாங்கள் உள்ளே போய் லைனில் நின்னோம். ஆனால் எங்களை வெளியே விட்டது மணி வந்து 10:45, அதாவது 11 கிட்ட. அங்கங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ரூமை பிடிச்சா கடைசியில் பார்த்தா பேண்ட் டிஷர்ட்லாம் அழுக்கு, அதெல்லாம் துவைக்காமல் போட முடியாது. ஸோ அதனால் நான் வீட்டில் கூட துவைக்க மாட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் துவைச்சேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து துவைக்கிறேன். அது வந்து சோப்பு, மிடிமிக் சோப்பு. அது என் கூட வந்த செவ்வால் அப்போ இருக்கானே அவனுடைய சோப்பு. அந்த சோப்பு எடுத்து அவனுக்கு தெரியாமல் அவன் தூங்கிட்டான். டைம் ஆயிடுச்சு இல்லை, 12 ஆயிடுச்சு. உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து நான் துவைச்சின்னு இருக்கேன். எல்லாத்தையும் அந்த மிடிமிக் சோப்பில் ஊற்றி போட்டு துவைச்சி வச்சிட்ருக்கேன். அது 4Xல் வீடியோ ஃபுல்லாக வரும், பாருங்கள். அப்படியே ஊட்டி பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு லைக் போட்டு பாருங்கள். என்ன தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ மறக்காமல் அகஸ்தியர் ஃபால்ஸ் வீடியோ தனியாக வருது, அதையும் போய் பாருங்கள். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
இடம் இல்லாதனால ஹெல்மெட் மேலே கவுத்து என்னுடைய போட்டு வச்சுருக்கிறேன்.